வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, நாளை ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வரும் நிலையில் அமுல் நிறுவனம் பொருட்களின் விலையை குறைத்துள்ளது. ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தை தொடர்ந்து பால், நெய், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட 700 பொருட்களின் விலையை குறைக்க உள்ளதாக அமுல் நிறுவனம் அறிவித்துள்ளது. 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வரி 2 அடுக்குகளாக குறைக்கப்பட்டதுடன் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களுக்கு பெருமளவில் வரி குறைப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய வரி சீர்திருத்தம் நாளை முதல் அமலுக்கு வரவிருக்கும் நிலையில் ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலனை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி பால், நெய், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட 700 பொருட்களின் விலையை குறைக்க உள்ளதாக அமுல் நிறுவனம் அறிவித்துள்ளது. புதிய விலை பட்டியலின்படி 1 லிட்டர் நெய்யின் விலை 40 ரூபாய் குறைக்கப்பட்டு 610 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சீஸ் 1 கிலோவுக்கு 30 ரூபாய் குறைக்கப்பட்டு 545 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. 99 ரூபாய்க்கு விற்பனையாகும் 200 கிராம் உறைந்த பன்னீர் இனி 95 ரூபாய்க்கும், 62 ரூபாய்க்கு விற்பனையாகும் 100 கிராம் வெண்ணெய் 58 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட உள்ளன. மேலும் USD பால், ஐஸ்கிரீம், சாக்லேட், அமுல் புரோட்டீன் உள்ளிட்ட பொருட்களின் விலையும் குறைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் பொருட்களின் விற்பனை அதிகரித்து வருவாய் உயர்வுக்கு வழிவகுக்கும் என்று அமுல் நிறுவனம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இதேபோன்று ரயில் நீர் பாட்டிலுக்கான விலையை குறைக்க உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி 1 லிட்டர் ரயில் குடிநீர் 15 ரூபாயிலிருந்து 14 ரூபாய்க்கும், 500 மில்லி லிட்டர் குடிநீர் 10 ரூபாயிலிருந்து 9 ரூபாய்க்கும் குறைத்து விற்பனை செய்யப்பட உள்ளது. ஏற்கனவே H1B விசா வைத்திருப்பவர்களுக்கு புதிய கட்டண உயர்வு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவிட் தெரிவித்துள்ளார். H1B விசா கட்டணம் அதிகரிப்பு குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் விளக்கமளித்துள்ள அவர், H1B விசா பெற இந்திய மதிப்பில் 88 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்பது ஓராண்டுக்கான கட்டணம் அல்ல என்றும், விண்ணப்பித்தலுக்காக ஒரு முறை செலுத்தும் தொகை மட்டுமே என குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே H1B விசா பெற்று தற்போது நாட்டிற்கு வெளியே இருந்தாலும் மீண்டும் நாட்டினுள் நுழைவதற்கு கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும், புதிய அறிவிப்பால் எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் கூறியுள்ளார். H1B விசா வைத்திருப்பவர்கள் உடனடியாக அமெரிக்கா திரும்ப தேவையில்லை என்றும், அவர்களுக்கு இந்த கட்டண அறிவிப்பு பொருந்தாது என்றும், புதிதாக H1B விசா பெற விண்ணப்பித்தலுக்கு மட்டுமே பொருந்தும் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் 11.19% பொருளாதார வளர்ச்சி திராவிட மாடலுக்கு சாட்சி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் என்ற தலைப்பில் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதிமுக ஆட்சி காலத்தை காட்டிலும் தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சி 2 மடங்கு அதிகரித்ததாக கூறினார். ஆட்சி பொறுப்பு கண்டப்போ கொரோனா பெருந்தொற்று உச்சக்கட்டத்தில் இருந்துச்சு. நிதி நெருக்கடி, ஒன்றிய பாஜக அரசு நமக்கு நியாயமாக தர வேண்டிய பணத்தையும் தராமல் வஞ்சித்ததுன்னு பல பிரச்சனைகள் இருந்து வருது. இது எல்லாத்தையும் கடந்து தான் 11.19% வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம். தமிழ்நாட்டின் ஏற்றுமதி விகிதம் $52 பில்லியன் அதிகரித்ததாக முதல்வர் கூறினார். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி $26 பில்லியன் இருந்த தமிழ்நாட்டோட ஏற்றுமதியை $52 பில்லியன் உயர்த்தி இருக்கிறோம். இதுலேயும் அதிமுக ஆட்சியை விட டபுள் வளர்ச்சி. தமிழ்நாட்டு மாணவர்களின் திறன் மேம்பாட்டு பயிற்சியை கேட்டு ஜெர்மனி முதலீட்டாளர்கள் வியந்ததாக முதலமைச்சர் தெரிவித்தார். ஜெர்மனியில் முதலீட்டாளர்களை சந்தித்து இங்கே படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு சிலபஸ் தாண்டி எப்படியெல்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறோம்னு ப்ரெசன்டேஷன் பண்ணோம். அதை பார்த்தவங்க தமிழ்நாட்டை பற்றி வியந்து பேசினாங்க. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் படத்தை திறந்து வைத்து பேசிய போது மெய் சிலிர்த்ததாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். மாணவர்களிடம் பிற்போக்குத்தனம் தலையெடுக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வான 2715 ஆசிரியர்களுக்கு நுழைவு நிலை பயிற்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை ரோபோ ஒன்று கை கொடுத்து வரவேற்றது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மாணவர்களுக்கு அறிவாற்றல் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு மனநலமும் முக்கியம் என்று அறிவுறுத்தினார். எதுக்கெடுத்தாலும் டெக்னாலஜியை மட்டுமே நம்பி இருக்கிற தலைமுறையா நம்ம மாணவர்கள் மாறிவிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் கூகுள் கிட்ட கேட்டுக்கலாம், ஏஐ கிட்ட கேட்டுக்கலாம் என்ற மெத்தனம் வந்துவிடக்கூடாது. தொழில்நுட்பத்துக்கும் மனித சிந்தனைக்குமான வேறுபாட்டை உணர்த்தணும். அறத்தின் வலிமையும் நேர்மையின் தேவையும் மாணவர்களுக்கு நீங்க தான் கற்றுக் கொடுக்கணும். தொடர்ந்து பேசியவர், ஆசிரியர்கள் சமூக பாடங்களையும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றார். மாணவர்களுக்கு சாதிய உணர்வு, பாலின பாகுபாடு போன்ற பிற்போக்கு தரங்கள் தலையெடுக்காம நீங்க தான் பார்த்துக்கணும். சமத்துவம்,
மற்ற சமூக நீதியின் தேவையை பற்றி மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இந்நிகழ்ச்சியில் தமிழ் தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்த 142 மாணவர்களுக்கு முதலமைச்சர் காசோலை வழங்கி பாராட்டினார். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கட்டப்பட்ட பல்வேறு கட்டிடங்களையும் முதல்வர் திறந்து வைத்தார். சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக செம்பரம்பாக்கம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து கூடுதலாக 265 மில்லியன் லிட்டர் குடிநீர் விநியோகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் சுத்திகரிப்பு செய்து சென்னை மக்களுக்கு குடிநீராக வழங்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே நாள்தோறும் 265 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வரும் நிலையில் கூடுதலாக மற்றொரு குழாய் அமைக்கப்பட்டு 265 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த பணிகள் நிறைவடைந்த நிலையில் செம்பரம்பாக்கத்தில் புதிய நீர் சுத்திகரிப்பு நிலையத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு 265 மில்லியன் லிட்டர் குடிநீர் விநியோகத்தையும் தொடங்கி வைத்தார். தற்போது தொடங்கி வைக்கப்பட்ட புதிய குடிநீர் திட்டத்தின் மூலம் ஆவடி, பூந்தமல்லி, மாங்காடு, திருமழிசை உள்ளிட்ட பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட உள்ளது. மேலும் சென்னை குடிநீர் வடிகால் வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்து மக்கள் புகார் அளிக்கும் வகையில் சென்னை குடிநீர் என்ற செயலியையும் அறிமுகம் செய்து வைத்தார். இதில் குடிநீர் விநியோகம் தொடர்பாக மக்கள் கோரிக்கை விடுக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் பணி ஆணைகளை வழங்கினார். நெல் கொள்முதலின் போது லஞ்சம் பெறப்படுவதாக குற்றம் சாட்டிய தாவேக தலைவர் விஜய் சனிக்கிழமை தோறும் பரப்புரை ஏன் என்பதற்கும் விளக்கம் அளித்தார். நெல் கொள்முதலின் போது மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் வாங்கப்படுவதாக தாவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் தெற்கு வீதியில் பரப்புரை மேற்கொண்ட விஜய்க்கு அக்கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மக்கள் வெள்ளத்திற்கு மத்தியில் பச்சை துண்டு அணிந்து பரப்புரை செய்த விஜய் திமுக அரசை கடுமையாக சாடினார். திருவாரூர் மாவட்டம் தான் அவங்களுடைய சொந்த மாவட்டம்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஆனா இங்க திருவாரூர் கருவாடா காயுது. அதிகமா குடிசை பகுதிகள் இருக்கிற ஊரு இந்த திருவாரூர் ஊர் தான். இந்த கொள்முதல் மையங்கள்ல இந்த நெல்ல ஏத்தி இறக்கிறதுக்கு ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். 4.5 வருஷத்துல பல கோடிகள் இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கிற இந்த விவசாயிங்க கிட்ட இருந்து கமிஷனா புடுங்கி இருக்கிறாங்க. கூட்டம் ஓட்டாக மாறாது என்ற விமர்சனம் குறித்தும் விஜய் பேசினார். சிம்பிளா நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னா, ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம், குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம், உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா? ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்ததாக கூறும் திமுகவினர் தமிழகத்தின் வளர்ச்சியை தேருக்கு போடும் கட்டையை போல தடுத்து நிறுத்தி வைத்திருப்பதாகவும் விஜய் குற்றம் சாட்டினார். தனது பரப்புரைகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக கூறிய விஜய் அரியலூருக்கு தான் சென்றபோது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். நாகப்பட்டினம் மாவட்டம் புது ரவுண்டானா அண்ணா சிலை அருகே தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவருக்கு தொண்டர்கள் ஆளுயர வேலை அன்பளிப்பாக வழங்கினர். மக்கள் வெள்ளத்திற்கு மத்தியில் உரையாற்றிய விஜய் மீனவர்களுக்காக 14 ஆண்டுகளுக்கு முன்பே நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டதை நினைவு கூர்ந்தார். இறால் பண்ணைகளை முறைப்படுத்தவில்லை, கடல்சார் பல்கலைக்கழகம் அமைக்கவில்லை என்று அந்த மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகளை பட்டியலிட்டார். தொடர்ந்து பேசிய அவர் சனிக்கிழமை பரப்புரை மேற்கொள்வதாக எழுந்த விமர்சனங்களுக்கு பதிலளித்தார். உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம். அது மட்டும் இல்ல, அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா? அடக்குமுறை அரசியலுக்கு தான் அஞ்ச மாட்டேன் என்றும் விஜய் தெரிவித்தார். அங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது, 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு. திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு. நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க, கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். தாவேகாவினரின் கோரிக்கையை ஏற்று விஜய் பரப்புரை சென்ற வழித்தடத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தலைவனை இழந்து நிற்கும் ஈழத் தமிழர்களுக்கு குரல் கொடுப்பது நமது கடமை என தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தூர் ரவுண்டானா பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட விஜய் ஈழத் தமிழர்களை தொப்புள் கொடி உறவுகள் என குறிப்பிட்டு பேசினார். நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள்
அவங்க இலங்கையில் இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தாய் பாசம் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது, அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழத் தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பேசிய அவர் மீனவர்கள் பிரச்சனையில் மத்திய மாநில அரசுகளை விமர்சித்தார். நம்ம மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து ஒரு பெருசா ஒரு கடிதம் ஒன்று எழுதிட்டு அதுக்கப்புறம் கப்சிப்னு சைலண்டா போறதுக்கு நாம ஒண்ணு இந்த கபட நாடக திமுக அரசும் கிடையாது. மற்ற மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள், நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள், இப்படி பிரிச்சு பார்த்து பேசுறதுக்கு நாம ஒண்ணு பாசிச பாஜக அரசும் கிடையாது. நிரந்தரமான ஒரு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுதான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவே. முதல்வரின் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தையும் விஜய் விமர்சித்து பேசினார். திமுக அரசை விமர்சித்து தாவேக தலைவர் விஜய் பேசியதற்கு அமைச்சர்கள் பதிலளித்துள்ளனர். அதெல்லாம் சும்மா கண்ட கேள்விலாம் சொல்லுங்க. ஆரோக்கியமா கேள்வி கேளுங்க, நான் ரெஃபரண்டா நாகப்பட்டினத்தில் இருக்கிற மருத்துவமனை வேற, நாகூர்ல இருக்கிற மருத்துவமனை வேற. நாகூர்ல தான் இப்ப மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கட்டி ஒரு பெரிய பிரம்மாண்டமான மருத்துவமனை இருக்கு. அங்க போய் பார்க்க சொல்லுங்க, எத்தனை மகப்பேறு மருத்துவர்கள் இருக்காங்கன்னு தெரிய வரும். அதுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். இந்த மருத்துவமனைக்கு பதிலாக தான் அங்க இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கட்டி 500 படுக்கைகள் கொண்ட மிகப்பெரிய மருத்துவமனை இருக்கு. இந்த நாகூர் மருத்துவமனையில் இல்லைன்னு சொல்றது யாரோ எழுதி கொடுத்து படிக்கிறது. விஜயை எதிர்க்கிறது இல்ல, தம்பி தான் என்னை எதிர்த்து பேசினாரு மேடையில். நான் கேள்விதான் கேட்கிறேன். அண்ணன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். பொது அறுவடையில் வந்தால் நான் என்ன தவறு செஞ்சேன்னு எல்லாரும் என்னை விமர்சிக்கிறீங்க. இப்ப எதுக்கு இந்த கேள்வி கேட்கிறீங்க? தான் எழுப்பும் கேள்விக்கு உரிய பதில் அளிக்காமல் தாவேக தலைவர் விஜய் தன்னை விமர்சிப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடுகள் நடைபெறுவதாக கூறி நாம் தமிழர் கட்சி சார்பில் பெரம்பலூரில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், பாஜகவை கொள்கை எதிரி என்று பேசும் விஜய் காங்கிரஸை ஏன் விமர்சிக்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பினார். இப்ப நீங்க பிஜேபி கொள்கை எதிரிங்கிறீங்க, காங்கிரஸ் பெட்டி வாங்கிட்டீங்களா? திமுக அரசியல் எதிரிங்கிறீங்க, ஏடிஎம் கிட்ட பெட்டி வாங்கிட்டீங்களா? இதெல்லாம் என்னக்கடா ஒழிப்பீங்க? விஜய்க்கு கூடும் கூட்டம் நடிகர் என்பதால் கூடும் கூட்டமே தவிர வேறு ஒன்றும் இல்லை எனவும் சீமான் குறிப்பிட்டுள்ளார். சனிக்கிழமைகளில் மட்டுமே தாவேக தலைவர் விஜய் மக்களை சந்திப்பதை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்திருந்த நிலையில் விஜய் அதற்கு பதிலளித்துள்ளார். அதுக்கு கேட்கறத 15 நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல, அரசு இன்னொரு 5 நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது. இதுக்கே சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும், நடிச்சு பார்த்து வந்து பேசணும். அடுத்த சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி ஜனங்கள் வந்து விஜய் வர்றாரு, இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா, இனி வேடிக்கை காட்ட வரவனா இருக்கேன். அது என்னப்பா சனிக்கிழமை அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒண்ணும் இல்ல, உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது. முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம். மைசூர் சென்னை வந்தே பாரத் ரயில் பழுது காரணமாக 3 மணி நேரம் நடுவழியில் நிறுத்தப்பட்டது. ஜோலார்பேட்டை அருகே வந்தே பாரத் ரயிலில் பழுது ஏற்பட்டு பாதி வழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். மைசூரில் இருந்து சென்னை நோக்கி வந்தே பாரத் ரயில் வந்து கொண்டிருந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் பச்சூர் ரயில் நிலையம் அருகே வந்தபோது அந்த ரயிலின் என்ஜினில் கோளாறு ஏற்பட்டு பாதியில் நிறுத்தப்பட்டது. பின்னர் என்ஜின் பிரச்சினை சரி செய்யப்பட்டு ரயில் இயக்கப்பட்டது. ஆனால் ஜோலார்பேட்டையை அடுத்த சோமநாயக்கன்பட்டி ரயில் நிலையம் அருகே வந்தபோது மீண்டும் கோளாறு ஏற்பட்டது. இதனால் ரயில் என்ஜினை மாற்ற முடிவெடுக்கப்பட்ட நிலையில் ரயில் பெட்டிகள் நீண்ட நேரம் அங்கேயே நிறுத்தப்பட்டன. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். சுமார் 3 மணி நேரத்திற்கு பிறகு மாற்று என்ஜின் பொருத்தப்பட்டதை அடுத்து தாமதமாக ரயில் சென்னைக்கு புறப்பட்டு சென்றது.
திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள நவராத்திரி விழாவிற்காக கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனையிலிருந்து சாமி விக்கிரகங்கள் காவல்துறையினரின் துப்பாக்கி ஏந்திய அணிவகுப்பு மரியாதையுடன் ஊர்வலமாக புறப்பட்ட காட்சிகள்தான் இவை. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நவராத்திரி விழா வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த விழாவில் பங்கேற்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் முன்னுதித்த நங்கையம்மன், வேளிமலை முருகன் மற்றும் பத்மநாபபுரம் அரண்மனையில் உள்ள தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் ஆகிய சாமி சிலைகள் மன்னரின் உடைவாளுடன் ஊர்வலமாக புறப்பட்டு திருவனந்தபுரம் செல்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு நவராத்திரி விழாவிற்காக கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள பத்மநாபபுரம் அரண்மனையிலிருந்து சுவாமி விக்கிரகங்கள் திருவனந்தபுரத்துக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. இந்த விழாவில் அமைச்சர் மனு தங்கராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுசீந்திரம் முன்னுதித்த நங்கையம்மன், வேளிமலை முருகன் சிலைகள் பல்லக்கிலும், சரஸ்வதி அம்மன் சிலை யானை மீதும் வைக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. வழியெங்கும் பக்தர்கள் பூ பழங்களுடன் சுவாமி விக்கிரகங்களுக்கு பூஜைகள் செய்து வழி அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நவராத்திரி விழாவில் சாமி சிலைகளை வைத்து பூஜைகள் செய்யப்பட உள்ளன. விழா முடிந்ததும் மீண்டும் சாமி சிலைகள் குமரி மாவட்டத்திற்கு கொண்டுவரப்பட உள்ளன. ஆந்திராவில் செம்மரம் கடத்தியதாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த 18 பேரை போலீசார் கைது செய்தனர். கடப்பா மாவட்டம் பொதட்டூர் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்ட கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனைக்கு நிற்காமல் அதிவேகமாக சென்றதாக 2 வாகனங்களை பிடித்து சோதனையிட்டனர். அப்போது வாகனத்தில் 16 செம்மரக்கட்டைகள் இருப்பதை கண்டுபிடித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 18 பேரை கைது செய்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக 2 கார்களையும், கோடாரி உள்ளிட்ட மரம் வெட்ட பயன்படுத்தப்படும் ஆயுதங்களையும் பறிமுதல் செய்ததாக ஆந்திர கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். நாகப்பட்டினத்தில் நடந்த விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பெண்ணின் செயினை பறித்த வடமாநில இளைஞர் மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்தினர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். அப்போது விஜயை பார்க்க வந்த வடக்கு பொய்கைநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சுமதியின் 4 சவரன் தங்கச்சங்கிலியை வடமாநிலத்து இளைஞர் திருடியதாக கூறப்படுகிறது. அவரை அருகில் இருந்தவர்கள் கையும் கடவுமாக பிடித்து தர்மடி கொடுத்தனர். விஜய் பார்க்க வந்தாங்க, பார்த்த இடத்துல செயின் அப்படி ஹிந்திக்காரன் என்ன சுத்தி நின்றுகிட்டு இருந்தானோ, பயந்துகிட்டு பொண்ணுகிட்ட கழட்டி கொடுத்த பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்கன்னு, என் பொண்ணு பேண்ட் பாக்கெட்ல உள்ளதே கையை விட்டு எடுத்துட்டு போயிட்டானுவாங்க. கொடுத்ததான் இவன் பிடிச்சிட்டா, என் பொண்ணு பிடிச்சிட்டா. பிடிச்ச பிறகு இவன் தான் எடுத்தது, மம்மி இவனை பிடிங்கன்னு சொல்லி பிடிச்சா எங்க வீட்டுக்காரர் கையில கொடுத்த பிறகு பிடிச்ச அடிக்க நான் இல்லைன்னு சொல்றான். விஜய் பரப்புரையின் போது தொண்டர்கள் நெரிசலால் நாகையில் உள்ள வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு சொந்தமான மண்டப சுற்றுச்சுவரின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. கட்டுக்கடங்காத கூட்டம் காரணமாக நாகையில் ஒரு பெண்ணும் திருவாரூரில் ஒரு பெண்ணும் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருவதால் ஜமுனாபரத்தூர் பீமன் நீர்வீழ்ச்சியில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் பொதுமக்கள் யாரும் அருவிக்கு செல்ல வேண்டாம் என வருவாய்த்துறையினர் தடை விதித்துள்ளனர். புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதிகள் மற்றும் அரிமளம், மாங்கோட்டை, ஆலங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்ததால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதனுடன் அரியலூர் மாவட்டத்தில் கைகாட்டி, செந்துறை மற்றும் சிறுகளத்தூர் அதன் சுற்றுவட்டார பல்வேறு பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்தது. அரியலூர் பகுதிகளில் தொடர்ந்து 2 நாட்களாக இரவு நேரத்தில் மழை பெய்து வரும் நிலையில் இதமான சூழல் நிலவுகிறது. குஜராத் மாநிலம் பாவ் நகரில் ரோட் ஷோ சென்ற பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரோட் ஷோவின் போது ஒரு சிறுவன் பிரதமரை பார்த்து சல்யூட் அடிக்க, பதிலுக்கு பிரதமரும் சிறுவனை பார்த்து சல்யூட் அடித்தார். இதன் பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசிக் கொண்டிருந்த போது பார்வையாளர் வரிசையில் அமர்ந்திருந்த ஒரு சிறுவன் கையில் பிரதமர் மோடியின் உருவத்தை ஓவியமாக வரைந்த பதாகையை கையில் ஏந்தியிருந்தார். இதை கவனித்த பிரதமர், நீ வைத்திருக்கும் ஓவியத்தை நான் பரிசாக பெற்றுக் கொள்கிறேன் என கூறி காவலர் மூலமாக வாங்கியதும் அந்த சிறுவன் கண் கலங்கினார். அந்த ஓவியத்தில் இருக்கும் முகவரிக்கு நிச்சயம் கடிதம் எழுதுவேன் என பிரதமர் கூறினார். ये छोटे छोटे बच्चों का प्यार
इससे बड़ी जीवन की पूंजी क्या हो सकती है। இதன் பின்னர் லோத்தல் நகரில் 4500 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டு வரும் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகத்தை பிரதமர் மோடி பார்வையிட்டார். மற்ற நாடுகளை சார்ந்திருப்பதுதான் இந்தியாவின் மிகப்பெரிய எதிரி என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் பாவ்நகரில் கடல்சார் துறை சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி 34,200 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். பேசிய அவர் இந்தியாவிற்கு இவ்வுலகில் எதிரிகள் என்று யாரும் இல்லை என கூறினார். ஆனால் மற்ற நாடுகளை சார்ந்திருப்பதுதான் நாட்டிற்கு மிகப்பெரிய எதிரி என்று குறிப்பிட்டார். எனவே நாடு தற்சார்பு அடைய வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறினார். भारत को आत्मनिर्भर बनकर दुनिया के सामने मजबूती के साथ खड़ा होना ही होगा. அண்டை நாடுகளை எந்த அளவிற்கு சார்ந்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு வீழ்ச்சி அடைவோம் என்றும் பிரதமர் தெரிவித்தார். உலக அமைதி, பொருளாதார நிலைத்தன்மை அடைவதற்கு அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியா தற்சார்பு கூறினார். H1B விசா கட்டணத்தை அமெரிக்கா உயர்த்திய நிலையில் பிரதமர் மோடி இக்கருத்தை முன்வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா வலுவிழந்த பிரதமரை கொண்டிருப்பதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். அமெரிக்காவில் தங்கி பணிபுரிய தேவைப்படும் H1B விசா கட்டணத்தை 88 லட்சம் ரூபாயாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உயர்த்தியதை தனது எக்ஸ் பக்கத்தில் மேற்கோள் காட்டியுள்ள ராகுல் காந்தி இந்தியா பலவீனமான பிரதமரை கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக கடந்த 2017ஆம் ஆண்டு இந்தியாவால் நிர்வகிக்கப்படும் காஷ்மீர் என அமெரிக்கா பயன்படுத்திய போது அதை மத்திய அரசு தட்டி கேட்கவில்லை என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். தற்போது அந்த பதிவை மீண்டும் ராகுல் காந்தி மேற்கோள் காட்டி பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்துள்ளார். அதேபோல மற்றொரு காங்கிரஸ் தலைவர் பவன் கேரா ஒட்டுமொத்த நாடும் பிரதமர் மோடியை நோக்கி கேள்வி எழுப்புவதாக தெரிவித்துள்ளார். H1B விசா விவகாரம் இந்தியாவிற்கு புதிய மேம்பாட்டு வளர்ச்சி அல்ல என்றும் நாள்தோறும் இந்தியாவை ட்ரம்ப் அவமதித்து வரும் நிலையில் பிரதமர் மோடி மௌனம் காத்து வருவதாக விமர்சித்துள்ளார். H1B விசா கட்டண உயர்வால் கோடிக்கணக்கான இந்திய இளைஞர்கள் ஏமாற்றத்தை எதிர்கொண்டிருப்பதாகவும் பவன் கேரா தெரிவித்துள்ளார். சைபர் தாக்குதலால் ஐரோப்பிய நாடுகளில் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டது. சைபர் தாக்குதலால் ஐரோப்பிய நாடுகளில் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகின் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான லண்டனின் ஹீத்ரோ விமான நிலையத்தில் செக்-இன் மற்றும் போர்டிங் சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் சைபர் தாக்குதலுக்கு ஆளாகின. இதனால் விமானங்கள் புறப்படுவதில் தாமதமானதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோன்று பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ், ஜெர்மனி தலைநகர் பெர்லின், அயர்லாந்து தலைநகர் டப்ளின் உள்ளிட்ட நகரங்களிலும் விமான சேவைகளை வழங்கும் நிறுவனங்களில் சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டன. இதனால் ஏராளமான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. அதைத் தொடர்ந்து தொழில்நுட்ப குழுவினர் தொழில்நுட்ப பிரச்சினையை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அமெரிக்காவுடன் போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் வெனிசுலாவில் குடிமக்களுக்கு அந்நாட்டு ராணுவம் போர் பயிற்சி அளித்து வரும் காட்சிகள்தான் இவை. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவிலிருந்து போதைப் பொருட்கள் அமெரிக்காவுக்கு கடத்தி வரப்படுவதாக குற்றஞ்சாட்டி வரும் அதிபர் ட்ரம்ப் படகுகள் மீது தாக்குதல் நடத்தி அழிக்க கடற்படைக்கு உத்தரவிட்டுள்ளார். அதன்படி போதைப் பொருள் கடத்தி வந்ததாக கடந்த 2 வாரங்களில் 3 வெனிசுலா படகுகளை அமெரிக்க கடற்படை தாக்கி அழித்தது. இந்த தாக்குதலில் 17 பேர் உயிரிழந்தனர். இதன் காரணமாக இரு நாடுகளிடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. வெனிசுலா அரசு தங்கள் நாட்டு குடிமக்களுக்கு போர் தளவாடங்களை கையாள்வது குறித்து பயிற்சி அளித்து வருகிறது. தலைநகர் காரகஸ் உட்பட நாடு முழுவதும் 5300 இடங்களில் மக்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று முக்கிய சாலைகளில் ராணுவ டேங்குகள் அணிவகுப்பு நடத்தப்படுகிறது. இதில் நூற்றுக்கணக்கான குடிமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று பேரணி சென்றனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 4 சுற்றில் இலங்கை அணியை வீழ்த்தி வங்கதேசம் த்ரில் வெற்றி பெற்றது. துபாயில் நடந்த சூப்பர் 4 போட்டியில் நடப்பு சாம்பியனான இலங்கை வங்கதேசம் அணிகள் மோதின. டாஸ் வென்ற வங்கதேச அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 168 ரன்கள் சேர்த்தது. அதிகபட்சமாக தஷுன் ஷனஹா 64 ரன்கள் விளாசி கடைசி வரை களத்தில் இருந்தார்.
தொடர்ந்து 169 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வங்கதேச அணி 19.5 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து 169 ரன்கள் எடுத்து 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. வங்கதேசம் தரப்பில் அதிகபட்சமாக சைஃப் ஹசன் 61 ரன்கள் எடுத்து அணிக்கு வலு சேர்த்தார். இலங்கையின் இந்த தோல்வியால் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் தொடர்ந்து 8 போட்டிகளில் வென்ற அணி என்ற வெற்றி பயணம் முடிவுக்கு வந்தது. தென்காசி மாவட்டம் கள்ளம்புலி கிராமத்தில் குளத்தில் குழாய் பதிக்க எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. தென்காசி மாவட்டம் கள்ளம்புலி கிராமத்தில் குளத்தில் குழாய் பதிக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடையநல்லூர் அருகே உள்ள இந்த கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான குளம் உள்ளது. சுமார் 500 ஏக்கர் பாசன வசதி பெறக்கூடிய இந்த குளத்திலிருந்து குளியநேரி குளத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்ல தனியாக குழாய்கள் அமைக்கும் பணிகளை அதிகாரிகள் அண்மையில் மேற்கொண்டதாக தெரிகிறது. அப்போது கிராம மக்கள் குடியேறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அதிகாரிகள் அவற்றை கைவிட்டனர். இந்த நிலையில் பொக்லைன் இயந்திரம் மூலம் குழாய் பதிக்கும் பணியை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேற்று மீண்டும் தொடங்கியதால் கிராம மக்கள் திரண்டனர். கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி தலைமையில் ஏராளமானவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். எங்களோட ஊரோட வாழ்வாதாரம் தண்ணி வாழ்வாதாரம் இதுதான். குடிநீருக்கும் இதான் வாழ்வாதாரமா இருக்கு. குளத்து பைப்பு வேதி போயிட்டாங்கன்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இந்த போராட்டத்திற்கு அரசு தீவிர கவனம் செலுத்தி எங்க வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுக்கு எங்களை காப்பாற்றணுங்க. இது தொடர்பான கருத்துரு அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தீர்வு எட்டப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டதால் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மேல் ஆத்தூரில் கனமழையால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் மேல் ஆத்தூரிலிருந்து அகரம் செல்லும் வகையில் பாலாற்று குறுக்கே அமைக்கப்பட்ட தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் 20 கிராம மக்கள் 15 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே தண்ணீர் குடம் போல் தேங்கியதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனிடையே தொடர் மழையால் ஓசூர் அருகே கலவரப்பள்ளி அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1290 கனஅடியாக உயர்ந்தது. பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்படுவதால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்பட்டது. தீப்பெட்டி பட்டாசு தொழிலை உயர்த்த திட்ட ஆய்வறிக்கை கொடுத்தால் செயல்படுத்த மத்திய அரசு தயாராக இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கோவில்பட்டியில் தீப்பெட்டி தொழில் 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு எம்பிக்கள் இல்லாவிட்டாலும் உரிய திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். தென் மாவட்டங்களுக்காக எந்த கோரிக்கை வைத்தாலும் உடனடியாக நிறைவேற்றி தரும்படி பிரதமர் அறிவுறுத்தியிருப்பதாகவும் தெரிவித்தார். 2047க்குள் தென் மாவட்டங்கள் வளர்ச்சியடைந்த மாவட்டங்களாக மாறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2047க்குள்ள இந்த பட்டாசு தொழிலோ இல்லை மேட்ச் இண்டஸ்ட்ரியோ எந்த விதத்தில் நம்ம நாட்டு தொழிலுக்கு பொருளாதாரத்துக்கு எந்த விதத்தில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்களே ஒரு வழிவகுத்து ஒரு திட்டத்தை போட்டு அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற விதமாக நம்ம என்னெல்லாம் திட்டம் மத்திய அரசின் மூலமா எடுத்துட்டு வர முடியுமோ அதை எடுத்துட்டு வரதுக்கான முயற்சி முழுமையாக நான் ஈடுபட விரும்புகிறேன். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் மாற்றமல்ல புரட்சி என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். முன்னதாக மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் நிர்மலா சீதாராமன் சுவாமி தரிசனம் செய்தார். சிறுநீரக விற்பனை முறைகேடு வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விசாரணைக் குழுவை நியமித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் விசைத்தறி தொழிலாளர்களிடம் சட்டவிரோதமாக சிறுநீரகத்தை தானமாக பெறப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் சிறப்பு விசாரணைக் குழுவை அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடந்த மாதம் உத்தரவிட்டது. இந்த விசாரணைக் குழு நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற சிறுநீரக விற்பனை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்றும் முதற்கட்ட விசாரணை அறிக்கையை வரும் 24ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் மதுரை கிளைக்கு உத்தரவிட்டிருந்தது.
இந்த விசாரணை குழு நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற சிறுநீரக விற்பனை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்றும் முதற்கட்ட விசாரணை அறிக்கையை வரும் 24ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. சிறுநீரக விற்பனை முறைகேடு வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவை நியமித்த மதுரை கிளை உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சேலத்தில் ஓடும் பேருந்தில் மாணவியிடம் பாலியல் தொல்லையில் ஈடுபட்ட லாரி ஓட்டுநரை AI தொழில்நுட்பத்தின் உதவியுடன் காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு சேலம் உயிரியல் பூங்காவிலிருந்து பழைய பேருந்து நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் நர்சிங் கல்லூரி மாணவியிடம் ஒருவர் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் தனது குடும்பத்தினருக்கு தகவல் அளித்த நிலையில் பழைய பேருந்து நிலையத்தில் காத்திருந்த உறவினர்கள் பாலியல் தொல்லை அளித்த நபரை தேடினர். அவர் கிடைக்காத நிலையில் பாலியல் தொல்லையை தட்டி கேட்கவில்லை என்று கூறி பேருந்து ஓட்டுநர் தனபால் மற்றும் நடத்துனர் திருமுருகனை உறவினர்கள் தாக்கினர். இது தொடர்பான வீடியோ காட்சி வெளியான நிலையில் மாணவியின் தந்தை உட்பட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மாணவியிடம் பாலியல் தொல்லையில் ஈடுபட்ட நபர் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். AI தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அந்த நபரின் உருவத்தை அடையாளம் கண்டறிந்ததில் அவர் கிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் முரளி என்பது தெரியவந்தது. அவர் சேலத்திலிருந்து சென்னைக்கு லாரியில் சரக்கு ஏற்றிக்கொண்டு சென்றுள்ளதாக தகவல் கிடைத்த நிலையில் அங்கு விரைந்த காவல்துறையினர் முரளியை கைது செய்தனர். பின்னர் சேலம் அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தனது முதல் அரசியல் எதிரி சாதிதான் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகள் தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகளுடன் 3வது நாளாக கட்சித் தலைவர் கமல்ஹாசன் ஆலோசனை நடத்தினார். அப்போது வாக்குச்சாவடி முகவர்களை நியமிக்கும் போது மாணவர் மற்றும் வழக்கறிஞருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ராஜராஜ சோழன் போன்று அனைத்து மதத்தினருக்கும் சொந்தமான நபர்களாக கட்சி நிர்வாகிகள் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தனது முதல் அரசியல் எதிரி சாதிதான் என்றும் சாதியுடன் யாரும் வாழக்கூடாது என்றும் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் நீதி மய்யம் கட்சி 100 ஆண்டுகளுக்கு பிறகும் நிலைத்து நிற்க தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக தெரிவித்தார். உங்க புள்ள 100 வருஷம் வாழணும்னு நீங்க ஆசைப்பட மாட்டீங்களா? உங்க அப்பா ஆசைப்பட மாட்டாரா? அதே ஆசை தான் எனக்கும். அது கொண்டு செல்றவங்களுடைய பொறுப்பு இருக்கிறத தான் நான் ஞாபகப்படுத்தினேன். தவிர எனக்கு 70 வயசாச்சு, 100 வருஷம் வாழணும்னா யார் வேலை செய்யணும்? தேர்தல் பரப்புரையை எப்போது தொடங்குவது என கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார். திமுகவுடன் கூட்டணி வைப்பது புனிதமானது என்று கமல் கூறிய கருத்துக்கு காதல் புனிதமானது என்று சொன்னவர் தற்போது கூட்டணி புனிதமானது என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார் என்று தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் திமுகவை எதிர்த்து டிவியை உடைத்து கட்சியை ஆரம்பித்த கமல்ஹாசன் எப்படி புனிதம் பெற்றார் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் கமல்ஹாசன் தனி மனிதன்தான் என்றும் அவருக்கு கட்சி நடத்த தெரியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மக்கள் நீதி மய்யம் என்று ஒரு கட்சி இருந்ததுன்னு ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தினால் கூட அங்கீகரிக்கப்பட முடியாத கட்சியில 10ஓடு 11 இல்ல 42ல 1 அதை நீக்கி இருக்கிறாங்க. ஆனா அவரு இந்த திராவிட மாடலுக்கு திராவிட கட்சிக்கு எதிராக தான் நான் எனது அரசியல் வாழ்வை நான் கொண்டு வருவேன்ட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு? திமுக என்னெல்லாம் சொன்னாலும் அதுக்கு நாங்க கேட்கணும். திமுக என்னெல்லாம் சொல்லுதோ அடிபணியணும். தொடர்ந்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது நடப்பது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, சட்டமன்ற தேர்தல் என்பதை தாவேக தலைவர் விஜய்க்கு நினைவூட்டுவதாகவும் தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் வெளியே அனுப்ப வேண்டும் என்றும் கூறினார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கத்தை விட வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துவார் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியின் அமமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் வரும் தேர்தலில் 4 முனை போட்டி வர இருப்பதாக கூறினார். எப்படி 2006 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் அந்த தேர்தலில் போட்டியிட்ட போது எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதை விட அதிகமான தாக்கம் இருக்கக்கூடும் என்று நான் கணிக்கிறேன். தனக்கும் பாஜகவிற்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். தனக்கும் பாஜகவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதிமுக செங்கோட்டையன் தொடர்புல இருக்கீங்களா? பேசுறீங்களா? தொடர்பு என்ன, அவர் மூத்த அம்மாவுடைய மூத்த தொண்டர், அவரோட நான் அடிக்கடி பேசுவேன். இன்னைக்கு நான் வரப்போ கூட ஏதோ போன்ல பேசுவேன். அமமுகவின் கூட்டணி நிலைப்பாடு டிசம்பர் மாதம் தெரிவிப்பதாகவும் டிடிவி தினகரன் குறிப்பிட்டார். விஜய் சில தவறான தகவல்களை தனது பேச்சில் தெரிவித்திருப்பதாக தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது.
அலையாத்தி காடுகள் பிரதமர் தமிழ்நாடு வரும்போது நிபந்தனை விதிக்காதது உள்ளிட்டவை குறித்து விஜய் பேசியது தவறான தகவல்கள் என்று தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பக எக்ஸ் பக்கத்தில் நாகையில் மண்ணரிப்பை தடுக்க உருவாக்கப்பட்ட அலையாத்தி காடுகளை காக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று விஜய் கூறியது தவறானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அலையாத்தி காடுகளின் பரப்பளவு 2 மடங்காக உயர்ந்துள்ளதாகவும் அரசின் முயற்சியால் கடந்த 2021ஆம் ஆண்டில் 45 சதுர கிலோமீட்டராக இருந்தவை இன்று 90 சதுர கிலோமீட்டராக பெருகியுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 586 ஹெக்டேர் நிலப்பரப்பிலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 521 ஹெக்டேர் நிலப்பரப்பிலும் சதுப்பு நில காடுகள் அமைந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் இயங்கி வருவதாகவும் சென்னையில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி பிரதமரின் பேரணிக்கு காவல்துறை 20 நிபந்தனைகளை விதித்ததாகவும் தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் கோவையில் 1500 மகளிரை தொழில் முனைவோராக்கும் மோடியின் தொழில் மகள் நிகழ்ச்சியில் நடைபெற்ற கண்கவர் நடன காட்சியே இது. மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மற்றும் மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், MLA வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தையல் மிஷின், மாவு கிரைண்டர், கோதுமை அரைக்கும் மிஷின் உள்ளிட்ட 18 வகையான தொழில் கருவிகள் 1500 மகளிருக்கு வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, மகளிர் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். GST வரி சீர்திருத்தம் நாளை அமலுக்கு வரும் நிலையில் உணவுப் பொருட்களின் விலை பல மடங்கு குறையும் என குறிப்பிட்டுள்ளார். மகாளய அமாவாசையொட்டி ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்த கடலில் அதிகாலையில் பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். புரட்டாசி மாத அமாவாசையான இன்று மகாளய அமாவாசையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி ராமேஸ்வரத்தில் அதிகாலையில் குவிந்த பக்தர்கள் அக்னி தீர்த்த கடலில் நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர். பித்ருதோஷம் போகிறதுக்காக நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். சிவபெருமான அருள் கிடைச்சி நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். கூட்டம் பயங்கரமா தான் இருக்கு. இதேபோன்று முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் குவிந்த மக்கள் தங்களது முன்னோர்கள் நினைவாக பலி கர்ம பூஜைகள் செய்து புனித நீராடினர். நெல்லையில் தாமிரபரணி நதிக்கரையில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். கோவை மாவட்டம் பேரூர் படித்துறையில் ஆயிரக்கணக்கானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். புதுச்சேரி கடற்கரையில் காந்தி திடலில் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து கடலில் நீராடி வழிபட்டனர். மும்பை அகமதாபாத் இடையிலான புல்லட் ரயிலில் பயணிக்க டிக்கெட் முன்பதிவு அவசியமில்லை என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஜப்பான் கடனுதவியுடன் மும்பை அகமதாபாத் இடையிலான நாட்டின் முதல் புல்லட் ரயில் திட்டத்திற்கு பிரதமர் மோடி 2017ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து இந்த திட்டப்பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கான்சோலி ஷில்பட்டா இடையே சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்கப்பாதை தோண்டும் பணிகள் நிறைவடைந்தது. இந்த பணிகளை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் பார்வையிட்டார். मुंबई से अहमदाबाद की बुलेट ट्रेन परियोजना में आज एक इम्पोर्टेंट माइलस्टोन अचीव हुआ है, जो एक महत्वपूर्ण सेक्शन है 4.8 किलोमीटर का, उसका आज टनल में ब्रेक थ्रू हुआ है. उसके लिए आप सबको बहुत बहुत बधाई. புல்லட் ரயில் திட்டத்தின் முதற்கட்டம் 2027ஆம் ஆண்டு சூரத் பிலிமோரா இடையே தொடங்கப்படும் என்று கூறிய அவர் புல்லட் ரயிலில் பயணிக்க முன்பதிவு அவசியமில்லை என்றார். உத்தராகண்டில் பெய்த கனமழையால் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. உத்தராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்தது. இதன் எதிரொலியாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. குறிப்பாக குந்தாரி, லாகாபாலி, சர்பானி, சேரா, துர்மா ஆகிய இடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. சம்பவ இடத்திற்கு விரைந்த தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளிக்கிழமை நிலச்சரிவில் புதைந்த 2 உடல்கள் மீட்கப்பட்டன. தற்பொழுது மேலும் 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. இதனிடையே கேசர்வாலாவில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சாலை தற்காலிகமாக சரி செய்யப்பட்டு போக்குவரத்திற்காக திறந்துவிடப்பட்டது. மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி பார்வையிட்டு பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறினார்.
ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கத்தில் தங்களை பழங்குடியின பிரிவில் சேர்க்க கோரி குர்மி சமூகத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒடிஷா, ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் வசிக்கும் குர்மி சமூகத்தினர் தற்போது ஓபிசி பிரிவில் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் தங்களை பழங்குடியின பிரிவில் சேர்க்க கோரி நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாகில் குர்மி சமூகத்தினர் குடும்பத்தினருடன் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று மேற்கு வங்கத்திலும் புர்லியா, பாங்குரா, ஜார்கிராம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் போராட்டம் நடைபெற்றது. பழங்குடியின பிரிவில் சேர்ப்பது மட்டுமின்றி குர்மாலி மொழியை இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் சேர்க்க வேண்டும் என்பதும் அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. உலக பணக்காரர்களிடம் அதிக வரி வசூலிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அமெரிக்காவில் போராட்டம் நடைபெற்றது. காலநிலை மாற்றம் மற்றும் போர்களை பயன்படுத்திய உலக பணக்காரர்கள் லாபம் ஈட்டுவதாக குற்றம் சாட்டி சூழலியல் ஆர்வலர்கள் அமெரிக்காவின் நியூயார்க் நகர வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர். நியூயார்க் நகரின் முக்கிய வீதியான பார்க் அவென்யூ வீதியிலிருந்து ட்ரம்ப் டவர் பகுதி வரை நடைபெற்ற பேரணியில் 1000க்கும் மேற்பட்ட சூழலியல் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். உலகம் முழுவதும் நடைபெறும் போர்களிலிருந்தும் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பிரச்சினைகளிலிருந்தும் உலக பணக்காரர்கள் லாபம் சம்பாதிப்பதாக குற்றம் சாட்டிய சூழலியல் ஆர்வலர்கள் அதற்காக அவர்களிடமிருந்து அதிக வரி வசூலிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் பதாகைகளையும் ஏந்தி பேரணியில் கலந்து கொண்டனர். உலக பணக்காரர்களான டெஸ்லா கார் நிறுவனர் எலான் மஸ்க், அமேசான் ஆன்லைன் வர்த்தக நிறுவனத்தின் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ், ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜக்கர்பர்க் ஆகியோரின் பெரிய அளவிலான உருவ பொம்மையையும் ஏந்தி ஊர்வலம் வந்தனர். மேலும் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை அடங்கிய பதாகைகளையும் ஏந்தி பேரணி நடத்தினர். நெதர்லாந்தில் வலதுசாரி ஆதரவாளர்களின் பேரணியில் வெடித்த கலவரத்தின் காட்சிகள் தான் இவை. நெதர்லாந்தில் சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை கடுமையாக்க கோரி வலதுசாரி ஆதரவாளர்களின் பேரணி நடைபெற்றது. இந்நிலையில் கூட்டத்தினுள் கருப்பு முகமுடி அணிந்து புகுந்த சிலருக்கும் வலதுசாரி ஆதரவாளர்களுக்கும் இடையே கலவரம் வெடித்தது. இதில் அரசு அலுவலகங்கள், காவல்துறை வாகனங்கள் சூறையாடப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டன. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தண்ணீரை பீச்சி அடித்தும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் காவலர்கள் கலைத்தனர். ஹாங்காங்கில் கட்டுமான தளத்தில் கண்டெடுக்கப்பட்ட 2ஆம் உலகப் போர் காலத்திய வெடிகுண்டை பாதுகாப்பாக செயலிழக்கச் செய்தனர். ஹாங்காங்கில் பாக்கர் மலை அடிவாரத்தில் உள்ள குவாரி பே பகுதியில் கட்டுமான பணியின் போது 450 கிலோ எடையிலான சக்தி வாய்ந்த வெடிகுண்டு கைப்பற்றப்பட்டதால் பதற்றம் நிலவியது. தகவல் அறிந்து வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் அதனை ஆய்வு செய்ததில் 2ஆம் உலகப் போரின் போது பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு என்பது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து 1.5 மீட்டர் நீளத்திலான வெடிகுண்டை பாதுகாப்பாக செயலிழக்கச் செய்தனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் வசித்த 6000த்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றப்பட்டனர். இந்த வெடிகுண்டு ஜப்பான் ஆக்கிரமிப்பில் இருந்த ஹாங்காங்கில் 2ஆம் உலகப் போர் சமயத்தில் இங்கிலாந்து மற்றும் அதன் நேச நாடுகளால் வீசப்பட்டதாக கூறப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய பீர் திருவிழா ஜெர்மனியின் முனிச் நகரில் களை கட்டியது. ஜெர்மனியின் மிகவும் பிரபலமான பீர் திருவிழா அக்டோபர் ஃபீஸ்ட் என்ற பெயரில் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 190வது பீர் திருவிழா முனிச் நகரில் கோலாகலமாக தொடங்கியது. இதனை அந்த நகரத்தின் மேயர் டியட்டர் ரைட்டர் தொடங்கி வைத்தார். அக்டோபர் 5ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த திருவிழாவில் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட குவளையில் அனைவரும் உற்சாகத்துடன் பீர் அருந்தி மகிழ்ந்தனர். பாரம்பரிய உடையணிந்து ஆட்டம்பாட்டத்துடன் மக்கள் பங்கேற்றனர். கடந்த ஆண்டு மட்டும் 67 லட்சம் மக்கள் கலந்து கொண்டு தோராயமாக 70 லட்சம் லிட்டர் பீரை உட்கொண்ட நிலையில் இந்த ஆண்டு அதன் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 6 பேருக்கும் குற்றப்பத்திரிகையின் நகல் வழங்கப்பட்டது. மடப்புரம்
சிதம்பரம் அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ தரப்பில் திருத்தப்பட்ட முதற்கட்ட குற்றப்பத்திரிகை மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ பேராசிரியை நிகிதாவின் நகை தொலைந்து போன வழக்கையும் சிபிஐ விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மடப்புரம் பகுதியில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருப்புவனத்தில் உள்ள நிதி நிறுவனத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே இவ்வழக்கு மதுரை தலைமை குற்றவியல் நீதிபதி செல்வபாண்டி முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அஜித்குமார் கொலை வழக்கில் திருத்தப்பட்ட முதற்கட்ட குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்தது. மேலும் சிறையில் உள்ள 5 தனிப்படை காவலர்களை பலத்த பாதுகாப்புடன் நீதிபதி முன் ஆஜர்படுத்தினர். 6வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ஓட்டுநர் ராமச்சந்திரனும் ஆஜரானார். 6 பேருக்கும் சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையின் நகல் வழங்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கு விசாரணையை வரும் செவ்வாய்க்கிழமை தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். சிவகங்கை அருகே இறந்து 3 ஆண்டுகள் கடந்தும் கோயில் காளையின் நினைவு தினத்தை மக்கள் அனுசரித்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடமத்தூர் அடுத்த மாத்தூர் கிராமத்தில் ஐயனார் கோயில் காளை கொம்பன் ஊரின் செல்லப்பிள்ளையாக வளர்க்கப்பட்டு வந்தது. கடந்த 10 ஆண்டுகளில் களமிறங்கிய 36 வாடிவாசல்களில் ஒன்றில் கூட தோல்வியை தழுவாமல் வீரநடை போட்டு பல்வேறு பரிசுகளை வென்று குவித்தது. இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி உடல்நலக்குறைவால் கொம்பன் காளை உயிரிழந்தது. கொம்பன் காளை இறந்து 3 ஆண்டுகள் கடந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் அதன் நினைவு தினத்தை ஊர் மக்கள் அனுசரித்து வருகின்றனர். ஜல்லிக்கட்டுக்கு எங்களுக்கு அடையாளத்தை கொடுத்து இந்த மாடு மட்டும்தான். இது 3 ஆண்டுகள் இறந்துருச்சு. இது 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. வருஷம் அன்னதானம், கிராம மக்கள் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறோம். இதே மாதிரி வருஷம் பண்ணுவோம். நாங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த கிராம மக்கள் கண்டிப்பாக வருஷம் பண்ணுவாங்க. கொம்பன் காளைக்கு மணிமண்டபம் கட்ட கிராம மக்கள் திட்டமிட்டுள்ளனர். விஜய் பரப்புரை மேற்கொண்ட திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகள் என்ற பெயரில் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்கள் கவனம் பெற்றன. 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி பரப்புரையை தொடங்கிய தாவேக தலைவர் விஜய் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொண்டார். முன்னதாக அந்த மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் திமுக சார்பில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன. அதில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகள் பட்டியலிடப்பட்டிருந்தன. இதனிடையே திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் விஜயை வரவேற்று தாவேக தொண்டர்கள் போஸ்டர்கள் ஒட்டியிருந்தனர். அதன் மீது மர்ம நபர்கள் கருப்பு நிற போஸ்டர் ஒட்டியதால் தாவேகாவினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்தனர். இதையடுத்து கருப்பு நிற போஸ்டர்களை தாவேகாவினர் கிழித்து அகற்றினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்த 2.5 வயது குழந்தை உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஊத்தங்கரை அருகே உள்ள காட்டுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சாந்தகுமார், மோனிஷா தம்பதிக்கு 2.5 வயதில் அம்ரீஷ் என்ற ஆண் குழந்தை இருந்தது. குழந்தையுடன் மோனிஷா பிள்ளையனூரில் உள்ள தாயின் வீட்டிற்கு சென்றிருந்தார். அங்கு புதிதாக கட்டப்பட்டு வரும் வீட்டின் அருகே குழந்தை விளையாடிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அருகே இருந்த தண்ணீர் தொட்டியில் குழந்தை தவறி விழுந்த நிலையில் உறவினர்கள் மீட்டு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மருத்துவர்கள் பரிசோதித்ததில் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துவிட்டது தெரியவந்தது. குழந்தை இறந்தது குறித்து சாமல்பட்டி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மதுரையில் கனிமவள கொள்ளையை தடுத்து நிறுத்தாவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் எச்சரித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் கனிமவள கொள்ளை தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள அவர், திருமங்கலத்தில் பல மலைகளை காணவில்லை என்றும் இது பற்றி அதிகாரிகளிடம் முறையிட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றஞ்சாட்டியுள்ளார். இங்கே பெருமாளிலே பார்த்தீர்களானால் அங்கே அனுமதியின்றி அங்கே மலையை குடைந்து ஜல்லியை திருடுகிறார்கள். அந்த மக்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள். எங்களுடைய மனுக்களுக்கு கூட நீங்கள் தீர்வு காணவில்லை என்று சொன்னால் உங்களோடு ஸ்டாலின், எங்களோடு ஸ்டாலின், அவரோடு ஸ்டாலின், இவரோடு ஸ்டாலின் என்ற மனுக்களுக்கு எப்படி இந்த அரசு தீர்வு காணும் என்ற நம்பிக்கை இந்த மக்களுக்கு பிறக்கப் போகிறது. சுயநலத்திற்காக கனிம வளங்களை திருடினால் எதிர்கால தலைமுறையினர் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கவலை தெரிவித்தார். நீங்கள் மணல் கொள்ளை, இந்த கனிம வள கொள்ளை நீங்கள் தடுத்து நிறுத்தாவிட்டால் மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவிலே போராட்டம் நடத்துவதற்கும் சட்டவிரோதமாக மருத்துவக் கழிவுகள் கொட்டப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் RB உதயகுமார் கோரிக்கை விடுத்தார்.